வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நண்பா. 16/6/2024 அக்ஷயா 686வது குழுக்கள் தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நேற்று நாம் கொடுத்ததில் நேற்று ஆல்போர்டு கொடுத்ததில் பாருங்க நண்பா 99 பாஸ் நண்பா. ஸோ அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு பாருங்க நண்பா. நம்ம 3 டிஜிட்டில் நம்ம கொடுத்ததில் ஜஸ்ட் மிஸ் நண்பா. பட் ஆனால் நல்ல வின்னிங் நண்பா. இங்கே பாருங்க 499 நண்பா 009. ஸோ நமக்கு இந்த ஒரு இடத்துல மட்டுமே டபுள்ஸில் ஒரு 9, இங்கே ஒரு 0 நண்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பா. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங் இருந்தது. ஸோ வாங்க நண்பா இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம் நண்பா. இந்த மாதம் அக்ஷயா அடித்தது பாருங்க 952 நண்பா. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் அடித்ததில் 734 நண்பா. 734. இந்த ரெண்டுக்கு பவரில் இங்கே 7 நண்பா. ஸோ இங்கே 9, 9க்கு பவரில் இங்கே 4 நண்பா. ஸோ நமக்கு இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா இது பாருங்க 4க்கு 5 நண்பா. ஸோ அதே மாதிரி 0க்கு 4 நண்பா. இந்த மாதிரி கான்செப்ட் கணக்கில் இங்கே பாருங்க இந்த 0க்கு இங்கே 4ன்னு வரலாம் நண்பா. ஸோ இந்த 0க்கு இங்கே 4ன்னு வரலாம். இந்த இடத்துக்கு நமக்கு 2 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இங்கே நமக்கு இந்த 2 இங்கே வரலாம் நண்பா. 4க்கு 5, 0க்கு 4, இங்கே 2க்கு 7. ஸோ இங்கே நமக்கு 4 வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு, சி போர்டுக்கு 7 வராது நண்பா. மாற்றி 2ஆ வர வாய்ப்பு உண்டு. ஆக நமக்கு ஏசி 42ன்னு சொல்லி வரலாம் நண்பா. 42ன்னு வந்துச்சுன்னா இந்த இங்கே 5 நண்பா. சாரி, இதுக்கு மட்டுமே பவர் இங்கே 5 நண்பா, இங்கே 3 நண்பா. ஸோ இந்த 3க்கு நமக்கு இங்கே ஒரு 9 கூட வர வாய்ப்பு உண்டு நண்பா. பட் அப்படியே டபுள்ஸ் கணக்கு மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துக்கு 4 மறுபடியும் வரலாம் நண்பா. 4 அல்லது 9 வரலாம் நண்பா. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. இங்க பாருங்க இந்த 23 இங்க ஒரு நம்பர் பவர் பண்ணி 73ன்னு வச்ச மாதிரி கணக்காகுது நண்பா. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்கா பாருங்க இந்த 56, இந்த 56 ஒரு நம்பர் பவர் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வச்சாங்கன்னா இங்கேயோ இங்கேயோ இந்த 3 போர்டில் நமக்கு பவர் பண்ணி வச்சாங்கன்னா 06ன்னு வரணும் நண்பா. 06 இல்லைன்னா 51. ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்க கெஸ்ஸிங்ல ஒத்து வருதான்னு பாருங்க. இப்போ 06, 51ன்னு இங்க ஏதாவது ஒரு போர்டுக்கு வரணும், வர வாய்ப்பு இருக்கு. பாருங்க இந்த 2, 3 கணக்குக்கு இதை பவர் பண்ணாங்கன்னா 01 அந்த மாதிரி 01, 2, 3 அந்த மாதிரி கணக்காகணும்பா. உங்க கணக்குல வருதான்னு சொல்லி பாருங்க. வந்துச்சுனாக்கா எடுத்து யூஸ் பண்ணுங்க நண்பா. வாங்க நண்பா மந்த்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. இங்க 710 நண்பா. ஸோ அடுத்தது இங்க பாருங்க உள்ளார 107. ஸோ அதுக்கடுத்து பாருங்க இந்த இடத்துக்கு 107 அல்லது 170 இந்த மாதிரி வந்திருக்கு நண்பா. அதுக்கு பதில் வந்தது 101. 101ன்னு வந்திருக்கு நண்பா. நமக்கு இதுல இருந்து இங்க கீழே பாருங்க இது எதுவும் 1 வர இங்க இந்த சைடு வராதனால நமக்கு இங்க ஒரு 1 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நாளைக்கு 0 ஒரு 1க்கு வாய்ப்பு இருக்கு நண்பா.
இந்த 7 இங்க பேலன்ஸ் வராதனால அந்த 7 இங்க வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. ஒரு 7 ஒரு 0 1 இதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த இடத்துக்கு நமக்கு இது வர வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்க கணக்குல ஒத்து வந்தா மட்டும் அடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னோட கணிப்புக்கு நான் இதுல அந்த நம்பர் எங்கிருந்து எப்படி வரும்னு சொல்லி கொடுக்குறேன் நண்பா. நீங்க உங்களோட கணிப்புக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி வச்சு நீங்க பாருங்க நண்பா. வீடியோ கொஞ்சம் முழுசா பாருங்க. வீடியோவில் சொல்ற நம்பர்லாம் நான் அதிகபட்சம் அங்கே கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால நீங்க வீடியோவை பார்த்து நீங்களே நான் சொல்றதை வச்சு நீங்க கெஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம் நண்பா. எடுத்து போடுங்க நண்பா. ஸோ நாளைக்கும் ஒரு டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் நண்பா. ஸோ வீக்லி சார்ட் பார்க்கலாம் நண்பா. நண்பா வீக்லி சார்ட்ல பாருங்க. 5 மறுபடியும் 5 அதுக்கடுத்து 2 நண்பா. ஸோ இதே மாதிரியே இங்க பாருங்க. மேல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க 2 5 5 மறுபடியும் 2 நண்பா. ஸோ அதே கணக்கு பாருங்க. 2 5 5 நண்பா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எங்க பாருங்க 9 3 2 நண்பா. ஸோ இந்த கணக்குல இங்க பாருங்க இங்க 9 அடுத்தது நமக்கு இங்க 3. ஸோ இந்த கிராஸ்ல நமக்கு இந்த இடத்துக்கு 2ன்னு வரலாம் நண்பா. இந்த கிராஸ்ல நமக்கு இந்த இடத்துக்கு 2ன்னு வந்தா 9 3 2. ஸோ 9 3 2 அந்த கணக்கு வரலாம் நண்பா. 4 டிஜிட் விளையாடுறவங்க இந்த டி போர்டில் 2ன்னு வச்சு அடிப்பாருங்க நண்பா. ஸோ டி போர்டில் 2ன்னு வச்சு அடிப்பாருங்க. டி போர்டும் சி போர்டும் 2ன்னு வச்சு அடிப்பாருங்க நண்பா. அதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. உங்க கணக்குல ஒத்துறதா பாருங்க நண்பா. அடுத்து பாருங்க நண்பா 5 3 2. ஸோ டி போர்டும் 5 3 2 நண்பா. இந்த கணக்கு எடுத்தாலும் இங்க பாருங்க 5 3 2 நண்பா. இந்த கணக்குலயும் 5 3 2 நண்பா. ஸோ 22க்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்க நண்பா. பிசிக்கு நமக்கு 22 ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. என் கணக்குக்கு வர்ற மாதிரி தான் இருக்குது. உங்க கணக்குல வருதான்னு பாருங்க நண்பா. அதே மாதிரி இங்க பாருங்க 7 9. ஸோ இங்க நமக்கு 7 அடுத்தது ஒரு 9 வந்துச்சுன்னா இதுக்கு டேலி ஆகும் நண்பா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 7 9. ஸோ இங்க 7 7க்கு பவர்ல 4 நண்பா. ஸோ நமக்கு ஒரு 4 அல்லது ஒரு 9 ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கணும் நண்பா. உங்களுக்கு கெஸ்ஸிங்ல ஒத்து வருதான்னு பாருங்க. பார்த்து அளவோட பிளே பண்ணுங்க. இதுக்கும் இயர்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. இங்க பாருங்க நண்பா 795 நண்பா. ஸோ இங்க நமக்கு இந்த போர்டுக்கு 7 வந்துச்சுன்னா இந்த கிராஸ்ல 795ன்னு வரும் நண்பா. அது என்ன கணக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 4 4 5 9 நண்பா. ஸோ இந்த போர்டு பாருங்க 5 நமக்கு 459 நண்பா. அதே மாதிரி இங்க பாருங்க 459 வச்சிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு பிரகாரமே நமக்கு இந்த 795 நண்பா. இந்த கிராஸ் பார்த்தோம்னா இங்க 7 வச்சா 795 நண்பா. ஸோ இங்க 5 இங்க 9 இங்க இன்னொரு 9 வச்சா நண்பா இங்க 5 9 9
இங்க 9 நண்பா. ஸோ இந்த கணக்குக்கு நமக்கு இங்க 599 வரும் நண்பா. இங்க 7 வச்சோன்னா 795 நண்பா. ஸோ நமக்கு ஏசிக்கு 79ன்னு வருது நண்பா. ஏசி 79. அதே மாதிரி இங்க ஒரு 5 வந்துச்சுனாக்கா நண்பா ரிட்டர்னு இங்க பாருங்க 5 9 595 நம்பர். ஸோ அதே மாதிரி இங்க 5 வந்தா 595ன்னு வரலாம் நண்பா. இந்த கணக்குல வருதான்னு பாருங்க. இந்த கணக்குக்கு இங்க ஏ போர்டுக்கு 7 வர மாதிரி இருக்கு நண்பா. 759ங்கிறதும் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 595 இங்க பாருங்க 595. உங்க கணக்குல ஒத்து வந்தா மட்டும் எடுத்து போடுங்க நண்பா. இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்தாரு நண்பா. நண்பா ஏபிபிசிக்கு 42 97 01 51 22 79 நண்பா. உங்க கணக்குல ஒத்த நம்பர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க நண்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு 491 906 771 497 486 922 நண்பா. உங்க கணக்குல ஒத்து வர நம்பர் மட்டுமே எடுத்து மேட்ச் பண்ணி ஆடுங்க நண்பா. பவர்லையும் வந்தாலும் பவர்லையும் வச்சு ஆடுங்க நண்பா. ஸோ நன்றி வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமே பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு யாராவது வின்னிங் எடுத்துக்கிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பா. நன்றி வணக்கம்.